மனிதன் என்னத்தான் பரிகாரங்கள் செய்தாலும் அவன் செய்த பாவ வினைகள் அவனை விட்டு போகாது, அவனை தண்டித்தே தீரும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். என்னத்தான் புனித நகரத்திற்கு சென்று புனித நீராடினாலும் பாவங்கள் என்றுமே தண்டனைக்கு உரியதுதான் என்பதுதான் இதனுடைய மூலப்பொருள். நம்முடைய உடல் நிலையில்லாதது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். சீயும் மலமும் செந்நீரும் நினமும் சேர்ந்திடும் துர்நாற்றமுடைய இந்த உடல் உடைந்தால் நாயும் நரியும் பேயும் கடுகும் நமதென்றே தின்று மென்றாடாய் பாம்பே. அதாவது எவ்வளவுதான் சீரும் சிறப்புமாய் வளர்த்த இந்த உடலானது உலகில் பார்க்கின்ற பொருளையெல்லாம் எனக்குதான் என்று சொல்லி கொண்டாடும் இந்த உடலானது ஒரு நாள் சீடும் குருதியும் மலமும் சேர்ந்தே நாற்றமுடைய உடலாக இறந்து விட்டால் நாயும் நரியும் பேயும் கழுகும் என்னுடையது இந்த உடல் என்று பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்து விடும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த உடல் நம்முடையதா அல்லது